இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. ஆமாங்க, இக்கட்டு காலம் அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையிலும் இருக்குது. இந்த நேரத்துல பல மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு இக்கட்டு வர்றப்போ, பிரச்சனை வர்றப்போ இன்னொரு மனுஷன் கிட்ட உதவிக்கு போய் நிக்கிறாங்க. அது விருதான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இக்கட்டு ஒரு மனுஷனுக்கு எப்போ வருது அப்படின்னா, ஆண்டவர் நம்ம நடுவுல இராததுனாலதான் இக்கட்டு வருதுன்னு சொல்லி வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்குது. ஆமாங்க. உபாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரம் 17வது வசனத்துல இப்படி சொல்லுது. தேவன் நடுவே இராததினால் இக்கட்டுகளும் தீங்குகளும் அவர்களை தொடரும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் மோசே ஞானமா செயல்பட்டு இப்படி விண்ணப்பிக்கிறாரு. அதாவது, ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவரோட பிரசன்னம் இல்லைன்னா இக்கட்டு கண்டிப்பா வரும். அதனால நீங்க எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆமாங்க, நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற இந்த பிரச்சனைகள், இக்கட்டு, போராட்டம் இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம நடுவுல இல்லாம இருக்கிறது தான். ஆண்டவர் நம் நடுவுல இராமற் போனால் நிச்சயமா எல்லா இக்கட்டுகளும் பாதிப்புகளும் நம்மை தொடரும்னு வேதம் சொல்லுது.